சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் அணிகள் மோதிய இன்றைய மேட்ச். எதிர்பாராமல் வந்த எதிர்பார்த்த ரிசல்ட். ஆச்சரியத்தில் ரசிகர்கள். அதாவது நடந்து வரும் இந்த வருட ஐபிஎல் சீசனில் இன்றைய தினம் சிஎஸ்கே அணி அதனுடைய இரண்டாவது போட்டியில் களமிறங்கியது. அதுவும் இந்த போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வைத்து தொடங்கியது. இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியும் பஞ்சாப் அணியும் மோதியிருந்தது. அதுவும் இந்த சீசன் ஆரம்பித்ததில் இருந்தே சிஎஸ்கே அணியின் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருந்தது. அத்தகைய எதிர்பார்ப்புக்கு பதில் கொடுக்கும் விதமாக இந்த சீசனில் சிஎஸ்கே அணி விளையாடிய முதல் போட்டியிலேயே படுதோல்வி அடைந்தது சிஎஸ்கே அணி. இதனால் முதல் கோணம் முற்றிலும் கோணம் என்பதைப் போல சிஎஸ்கே அணி இந்த சீசனில் மீண்டு வருமா என்ற எதிர்பார்ப்பு சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில் இருந்தது. அதுவும் முதல் போட்டியில் ராஜஸ்தான் அணியோடு சிஎஸ்கே அணி தோற்றதால் இரண்டாவது போட்டியில், அதாவது இன்று நடைபெற்ற இந்த இரண்டாவது போட்டியில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி சிஎஸ்கே அணியால் வெற்றி பெற முடியுமா என்ற கேள்வியும் எழுந்தது. அதற்கு காரணம் ராஜஸ்தான் அணியை விட பஞ்சாப் அணிதான் பலம் வாய்ந்த அணியாக இந்த சீசனில் திகழ்கிறது. ஆகவே முதல் போட்டியில் ராஜஸ்தான் அணியிடமே சிஎஸ்கே அணி தோற்றுவிட்டது. ஆகவே ராஜஸ்தான் அணியை விட பலம் வாய்ந்த இந்த பஞ்சாப் அணியை சிஎஸ்கே அணி வீழ்த்துமா என்ற கேள்வி இருந்தது. மேலும் பஞ்சாப் அணியை பொறுத்தவரையில் பவுலிங்கிலும் சிறந்த அணியாக இருக்கிறது, வலுவான அணியாகவும் இருக்கிறது. ஆகவே பேட்டிங்கிலும் அப்படித்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட அணியை சிஎஸ்கே அணி வீழ்த்திவிட்டால் அதுவே சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்த சீசனில் கொடுத்துவிடும். ஆனால் அவ்வளவு பெரிய பலம் வாய்ந்த அணியை சிஎஸ்கே அணியால் வீழ்த்த முடியுமா என்ற மிகப்பெரிய கேள்வி சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில் இருந்தது. அதுவும் இதில் ஆச்சரியம் என்னவென்றால், இன்று நடைபெற்ற இந்த போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில்தான் நடைபெற்றது. அதாவது சிஎஸ்கே அணியின் ஹோம் கிரவுண்டில் நடைபெற்றது. ஆனாலும் கூட சிஎஸ்கே அணியின் ஹோம் கிரவுண்டில் சிஎஸ்கே அணியும் பஞ்சாப் அணியும் மோதிய போட்டிகளில் பெருவாரியான போட்டிகளில் பஞ்சாப் அணிதான் வெற்றி பெற்றிருக்கிறது. இதுதான் பலருக்கும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. ஏனென்றால் சிஎஸ்கே அணியின் சொந்த மைதானத்தில் இதுவரை மோதிய சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் போட்டிகளில் பஞ்சாப் அணிதான் அதிக வெற்றிகளை பெற்றுள்ளது என்பதுதான் சிஎஸ்கே ரசிகர்களுக்கே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. ஆக இப்படி ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்கு மத்தியில்தான் இன்றைய போட்டி தொடங்கியது. அப்படியாக தொடங்கிய இன்றைய போட்டியில் டாஸை வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது. அதுவும் ஏற்கனவே சிஎஸ்கே மைதானம் என்பது பஞ்சாப் அணிக்குத்தான் சாதகமாக இருக்கும். அதை ஆரம்பத்திலேயே உறுதி செய்வது போல இந்த போட்டியில் டாஸும் கூட பஞ்சாப் அணிக்குத்தான் விழுந்தது. பின்னர் பேட்டிங் செய்ய களமிறங்கிய சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் ஆரம்பமே அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது. கடந்த போட்டியைப் போலவே இந்த போட்டியிலும் ஓப்பனிங் இறங்கிய சஞ்சு சாம்சன் சொற்ப ரன்களில் விக்கெட்டை இழந்தார். அதாவது வெறும் 7 ரன்கள் மட்டுமே எடுத்து சஞ்சு சாம்சன் விக்கெட்டை இழக்க, அதற்கு பிறகு ருத்ராஜுடன் ஜோடி சேர்ந்த ஆயுஷ் மாத்ரே தாங்க இந்த போட்டியின் மொத்த டைரக்ஷனையும் திருப்பிவிட்டார். அவங்க இளம் வீரர் ஆயுஷ் மாத்ரே களமிறங்கி சிக்ஸர்கள் பவுண்டரிகள் என அதிரடியாக விளாசி நம்முடைய சிஎஸ்கே அணியா இந்தளவுக்கு அதிரடியாக விளையாடுகிறது என்ற சந்தேகமே சிஎஸ்கே ரசிகர்களுக்கு வரும் அளவுக்கு ஆயுஷ் மாத்ரே அதிரடியாக விளையாடியிருந்தார். 5 சிக்ஸர்கள் 6 பவுண்டரிகள் என அடித்து மொத்தமாக 73 ரன்கள் வரை எடுத்து கொடுத்தார். இவரது இன்னிங்ஸு தான் சிஎஸ்கே அணிக்கு மிகவும் அடித்தளமாக மாறியது. அதே சமயம் இவருக்கு அடுத்தபடியாக சிவம் தூபேவும் சூப்பராக விளையாடி 45 ரன்கள் வரை எடுத்து கொடுத்தார். அதற்கு பிறகு கடைசியாக களமிறங்கிய சர்ஃப்ராஸ் கானும் இவரும் அதிரடியாக விளையாடி வெறும் 12 பந்தில் 32 ரன்கள் வரை எடுத்து சிஎஸ்கே அணி ஓரளவுக்கு நல்ல ஸ்கோரை எடுப்பதற்கு உதவிகரமாக அமைந்தார். பின்னர் ஒரு வழியாக 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்புக்கு இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி சரியாக 209 ரன்கள் எடுத்திருந்தது. இந்த இலக்கு என்பது பஞ்சாப் அணியை ஒப்பிட்டு பார்த்தால் கொஞ்சம் குறைவான இலக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பஞ்சாப் அணியின் சமீபகால பேட்டிங்கை பொறுத்தவரையில் சாதாரணமாகவே 200 ரன்களை பஞ்சாப் அணி 15-16 ஓவர்களிலேயே கடந்துவிடும். ஆக அந்தளவுக்கு அதிரடியாகத்தான் பஞ்சாப் அணி விளையாடி வருகிறது. அதுவும் இன்றைய இந்த போட்டி தொடங்கும் போது சிஎஸ்கே அணி முதலில் பேட்டிங் செய்யும் போதே சிஎஸ்கே அணி இந்த போட்டியில் 230 அல்லது 240 ரன்களாவது எடுக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டது. பிச்சின் தன்மையை பார்த்துவிட்டு இந்த பிச்சில் வெற்றிகரமான இலக்கு என்பது
230 ரன்களுக்கு மேலாவது எடுக்க வேண்டும் என்றுதான் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட சிஎஸ்கே அணியால் இந்த போட்டியில் 209 ரன்கள் மட்டுமே தான் எடுக்க முடிந்தது. அப்படி இருக்கும்போது இந்த போட்டியின் முதல் பாதியில் பஞ்சாப் அணிக்குத்தான் வெற்றி வாய்ப்பு என்பது பிரகாசமாக உருவாகியது. பின்னர் இத்தகைய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய பஞ்சாப் அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங் முதலே அதிரடியாக விளையாடியது பஞ்சாப் அணி. அவங்க முதல் பந்திலிருந்து பஞ்சாப் அணி எதிர்கொண்ட கடைசி பந்து வரையிலும் அதிரடியாகவே விளையாடினார்கள். கொஞ்சம் கூட அசரவே இல்லைங்க பஞ்சாப் அணி பேட்ஸ்மேன்கள். நாம் ஏற்கனவே சொன்னது போல பஞ்சாப் அணி சாதாரணமாகவே 200 ரன்களை 15-16 ஓவர்களிலேயே கடந்துவிடும் திறமை பஞ்சாப் அணியிடம் சாதாரணமாகவே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அதே போல ஒரு அதிரடியைத்தான் இந்த போட்டியிலும் பஞ்சாப் அணி வெளிப்படுத்தியது. அதுவும் இலக்கு என்பது 200 ரன்களை கடந்து 210 ரன்கள் என்ற அந்த ஒரு உயரத்தில் இருந்தாலும் கூட அப்போதும் எந்தவித பிரஷரும் இல்லாமல் ஏதோ முதலில் பேட்டிங் செய்வது போல சாதாரணமாக பிரஷரே இல்லாமல் பேட்டிங் செய்தது பஞ்சாப் அணி. இதனால் ஆரம்பம் முதலே இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் வெற்றி என்பது உறுதியாக இல்லை என்பதை உணர முடிந்தது. அதாவது பஞ்சாப் அணி பேட்டிங் செய்ய களமிறங்கி ஒவ்வொரு பந்தையும் காட்டுத்தனமாக அடிக்க அப்போதே சிஎஸ்கே அணியின் தோல்வி கிட்டத்தட்ட உறுதியானது. அதை 100% உறுதி செய்வது போல தொடர்ச்சியாக அதே அதிரடியை காட்டிய பஞ்சாப் அணி இந்த போட்டியின் ஒரு கட்டத்தில் எளிதாகவே வெற்றியும் பெற்றது. ஆமாங்க, இந்த போட்டியில் நம்முடைய சிஎஸ்கே அணி மீண்டும் 2வது தோல்வியை அடைந்துவிட்டது. அதுவும் ஏற்கனவே சொன்னது போல சிஎஸ்கே அணியின் மைதானம் சிஎஸ்கே அணிக்கு சாதகமாக இருக்குமோ இருக்காதோ, ஆனால் பஞ்சாப் அணிக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இந்த போட்டியில் பஞ்சாப் அணி உறுதி செய்துவிட்டது. மேலும் இந்த ஒரு தோல்வி மூலமாக சிஎஸ்கே அணி மீண்டும் இந்த சீசனில் பின்னடைவைத்தான் சந்தித்துள்ளது. அதுவும் இந்த முறை பேட்டிங்கில் ஓரளவுக்கு சிறப்பாக விளையாடினாலும் கூட பந்து வீச்சில் சிஎஸ்கே அணி சொதப்பியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதுவும் சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜ் இருந்த போதும் கூட இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி பந்து வீச்சில் அதை கையாளத் தெரியாமல் தோற்றுவிட்டது. ஆகவே இந்த சீசன் ஆரம்பித்து முதல் போட்டியில் பேட்டிங்கில் சொதப்பிய சிஎஸ்கே அணி இந்த 2வது போட்டியில் பவுலிங்கில் சொதப்பியிருக்கிறது. ஆக மொத்தம் சிஎஸ்கே அணியில் பேட்டிங்கிலும் பிரச்சனை இருக்கிறது, பந்து வீச்சிலும் பிரச்சனை இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் உணர்த்தி கொண்டே இருக்கிறது சிஎஸ்கே அணி. ஆகையால் சிஎஸ்கே அணியில் இருக்கும் உண்மையான பிரச்சனையை கண்டறிந்து உடனடியாக சிஎஸ்கே அணியை மீட்டு கொண்டு வராவிட்டால் கண்டிப்பாக சிஎஸ்கே அணி மீது இருக்கும் கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையையும் ரசிகர்களிடமிருந்து நழுவி போகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. அதே சமயம் சிஎஸ்கே அணியில் என்னதான் இந்த சீசனை பொறுத்தவரையில் பிரச்சனை என்பதையும் எந்தெந்த விஷயத்தில் சிஎஸ்கே அணி சரி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. அதிலும் குறிப்பாக சிஎஸ்கே அணியின் இத்தகைய மோசமான செயல்பாடுகளுக்கு சிஎஸ்கே அணியின் கேப்டன்சி தான் காரணம் என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளது. ஆகவே இனிமேலும் ருத்ராஜ் கெய்க்வாட் சிஎஸ்கே அணிக்கு கேப்டனாக இருந்தால் அது பிரச்சனையை மேலும் அதிகப்படுத்தும் என்றுதான் தெரிகிறது. ஆகவே தற்போது காயத்தால் சிஎஸ்கே அணியில் களமிறங்காமல் இருக்கும் தல தோனி இன்னும் ஒரு சில நாட்களில் சிஎஸ்கே அணிக்காக களமிறங்க இருக்கிறார். அதாவது காயம் காரணமாக இந்த சீசன் தொடங்கி முதல் 2 வாரங்களில் சிஎஸ்கே அணிக்காக விளையாட முடியாத சூழ்நிலையில் இருந்தார் தோனி. இப்போது அந்த 2 வார காலம் முடிந்ததற்கு பிறகு சிஎஸ்கே அணிக்கு தோனி களமிறங்கும் போது தோனியே கேப்டனாக செயல்பட வேண்டும் என்பதுதான் ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அந்த ஒரு முடிவை சிஎஸ்கே ஓனரான சீனிவாசனும் ஏற்கனவே எடுத்துவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் சமீபத்தில் சிஎஸ்கே அணியின் எதிர்காலம் பற்றி பேசிய போது இந்த சீசனில் அடுத்தடுத்த தோல்விகளை சிஎஸ்கே அணி சந்திக்கும் போது தோனி இந்த சீசனில் கடைசியாக கேப்டனாக செயல்படுவார் என்ற விவாதமும் சிஎஸ்கே ஓனர் சீனிவாசன் தரப்பில் நடத்தப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே ருத்ராஜை பொறுத்தவரையில் இவர் சிறந்த பேட்ஸ்மேன், சிறந்த பிளேயர், சிறந்த வீரர். ஆனால் சிறந்த கேப்டனா என்று கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறிதாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இன்றைய போட்டியில் சிஎஸ்கே அணியின் பெர்ஃபார்மன்ஸை பற்றியும் குறிப்பாக சிஎஸ்கே அணிக்கு ருத்ராஜை கேப்டனாக தொடர வேண்டுமா அல்லது தல தோனி கேப்டன் பொறுப்பை கையில் எடுக்க வேண்டுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.